சிந்தனை அவரால் நிறையப்பட்டிருக்க வேண்டும். பேசின 10 வார்த்தைக்கு ஒரு தடவை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. ஆமாங்க, இருதயம் அவருக்கு இடம் கொடுக்கட்டும், அவரை கொண்டு வாழுங்க. அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். தேவ பிள்ளையே, யாருக்கு இடம் கொடுக்கிறீங்க? எப்படி நுழையலாம், எப்படி குற்றப்படுத்தலாம், எந்த இடத்துல வச்சு அடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கலவரானவன் தான் சைத்தான், பிசாசு. சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவர்கிட்ட போய் உங்களை குறித்து சொல்லுவா, பாத்தீங்களா உங்க பிள்ளைன்னு சொல்றீங்களே, உங்களை குறித்து குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். தேவனிடத்தில் சென்று உங்களை குறித்து என்ன குற்றப்படுத்தினாலும் அவனை நினைச்சே பார்க்காம, அவனுக்கு இடமே கொடுக்காம, நீங்க இடம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசுவாக இருக்க வேண்டும். அவன் அள்ளி அள்ளி கொடுக்கிற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறதெல்லாம் கொடுக்க அவன் நினைச்சு உங்களை கையில போட நினைப்பான். எதிர்த்து நில்லுங்க. இயேசு உள்ள இருந்தால் உங்க பக்கத்துல வரமாட்டான், எல்லைக்குள்ள வரமாட்டான். இன்னைக்கு சொல்லுங்க, உமக்கு மட்டும்தான் டாடி இடம் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வாழுங்க. அவரால் ஆசீர்வாதம் பெறுங்க. God bless you.